பட்டிமன்ற பேச்சாளர் ஒருவர் இருக்கார். அந்த பேச்சாளர் வந்து ரொம்ப நாகரிகமாக பேசியிருக்கார். ரொம்ப ரொம்ப நாகரிகமாக நயம்பட பேசியிருக்கார். அவர் பேச்சை கேட்டீங்கன்னா என்ன பேசிதாருன்னா, அப்போ அதாவது இந்த கிராமத்தில் தான் சொல்லுவாங்க, நாய் வந்து கண்ட இடத்துலலாம் போய் வாய் வைக்குமா. ஆமாம், நரகலையும் 4 வாய் கடிச்சு, நரகலையும் 4 வாய் நக்கும் நாய் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து இப்போ இவர் யார், நம்ம பட்டிமன்ற பேச்சாளர் பெருமதிப்பிற்குரிய மணிகண்டனை நரகலையும் நக்கும் நாய் என்று நான் சொல்ல மாட்டேன். அப்படி சொல்ல மாட்டேன். நரகலிலும் 4 வாய் வைக்கும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அவர் வந்து தலைவர்களைத்தானே புகழ்ந்திருக்கிறார். அப்படி இருக்கும்போது நம்ம அப்படி சொல்ல முடியாதுல்ல. அப்போ நெருக்கடிக்கு உள்ளாகக்கூடிய அளவில் இருக்காரா அப்படின்னா அதையும் சொல்ல முடியாது. இப்போ பட்டிமன்ற பேச்சாளர் மணிகண்டன் எதை பேசிவிட்டார் நாம் இப்படி வருத்தப்படுவதற்கும் கோபப்படுவதற்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலன்னா, பிஜேபியை உயர்வாக பேசக்கூடிய, அதாவது அதை உயர்வாக பேசுவதற்கு அவர்கள் எதை செய்திருக்கிறார்கள், மக்களுக்கான நன்மைகள் என்ன செய்திருக்காங்க, நீங்களே நினச்சி பாருங்கள். ஒரு பேப்பர் எடுத்துக்கிடுங்க, யோசிங்க, சிந்திங்க, நல்லா சிந்திச்சுக்கிட்டு எழுத ஆரம்பிங்க. ஸ்ரீராம் போட்டுக்கிட்டீங்களா போட்டுக்கிடுங்க, இல்லை ஓம் முருகா போட்டுக்கிட்டீங்களா போட்டுக்கிடுங்க. என்ன நன்மைகள் செய்திருக்கிறார்கள் அப்படின்னு இப்படி சிந்திச்சேன்னா மணிப்பூர் மேட்டர் தான் வந்து நிற்கும். ஒரு பெண்ணை ஆயிரக்கணக்கானோர் சேர்ந்து நிர்வாணப்படுத்தி மோசமான முறையில் ட்ரீட் பண்ணி ஊர்வலமாக இழுத்துக்கிட்டு போனாங்களே, அதுவும் இராணுவ வீரர் ஒருவரின் மனைவி, கார்கில் போரில் ஈடுபட்ட இராணுவ வீரரின் ஒருவரின் மனைவியே அந்த மாதிரி செய்திருக்காங்களே. அவங்களுடைய மனசு என்ன பாடுபடும். நம்ம இந்த நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் எல்லைக்காகவும் நாம் எவ்வளவு தியாகம் பண்ணி வீரமாக போரிட்டோம். நம்மளுடைய மனைவிக்கே இந்த நிலை ஏற்பட்டு விட்டதே கயவர்களால், பிஜேபி குண்டர்களால் அப்படின்னு நினைக்கும்போது அவர் இருந்தும் செத்தார் இல்லையா, அதுதானே நமக்கு நினைவு வரும். இல்லை, நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு தான் நான் கேட்குறேன். நம்ம வந்து எப்போதுமே ஒரு நல்ல சிந்திக்கக்கூடிய பகுத்தறிவு மிக்கவர்கள். நம்ம என்னதான் ஆன்மீக பாதையில் நம்ம சென்றால் கூட, 1000 கோயில்கள் நம்மிடம் இருந்தால் கூட, 1000 குடமுழுக்குகள் நம்ம நாட்டில் நடந்தால் கூட, எல்லா சமூகமும் ஒன்றுபட்டு ஒருங்கே நிற்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்கள் அமைதியானவர்கள், அன்பானவர்கள், பாசமிக்கவர்கள், பண்பானவர்கள், பகுத்தறிவு மிக்கவர்கள் என்பதில் ஐயமில்லை. அப்படிப்பட்ட மக்களில் ஒரு சிலர் கழுவேறி கொண்டிருக்கிறார்கள். அதை நினைக்கும்போது வருத்தமாக இருக்குல்ல. அவர்களாக போய் கழுவேறுவது வந்து எத்தனை மோசமான செயல்னு நினச்சி வருத்தமாக இருக்குது. இப்போ இந்த ஒரு நண்பரை சந்தித்தேன். அவர் பைக்கில் போயிட்டு இருந்தார். இருந்தாலும் மச்சான் அப்படின்னேன். அவர் நமக்கு மச்சான் முறை தான், மச்சான்னே. அந்தால என்ன மச்சான் என்ன அப்படின்ட்டு நின்னார். நம்மளை கவனிச்சுக்கிடுங்க ஐயா அப்படின்னே. அப்பா ஒரு நம்ம தேர்தல் நிற்க போகிறோங்க மாதிரி, அதாவது உள்ளாட்சி தேர்தலில் நிற்போம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு அது கவனிச்சிருவோம், இல்லை மச்சான் நம்ம கவனிச்சிருவோம் அப்படிங்காரு. நம்ம உள்ளாட்சி தேர்தல்னா கவனிச்சிருக்கோங்க மாதிரி அவர் சொல்லுவாருங்களா. ஐயோ அது இல்லையா, நம்ம தொகுதியில் காங்கிரஸ் நிற்கி, என்ன தொகுதின்னு தெரியுதா, திருநெல்வேலி தொகுதியில் காங்கிரஸ் நிற்கியா, ஆமாம் வாக்கு போடுங்கண்ணே, அதுதானே மச்சான் முடியாது அப்படிங்க. உங்கள் ஆட்கள் இப்போ சண்டை போட்டுக்கிட்டு கிடக்காங்க, யார் நிற்பாங்கன்னே தெரியல. அவர் அதிமுகக்காரது, அப்போ சண்டை போட்டு கிடப்பாங்க, யாருன்னு தெரியல. அவர் சொல்றாரு, என்னன்னே தெரியல மச்சான், நமக்கு ஒரு போட்டி வந்தது மாதிரி ஆகிப்போச்சு, எனக்கு ஒரு போட்டி வந்தது மாதிரி ஆகிப்போச்சு, நான் வந்து மோடிக்கு தான் ஓட்டு போடுறதா இருக்கேன் அப்படிங்க பச்சையா சொல்லுறாரு. ஆமாம், நீர் என்னத்தை சொன்னாலும் என் மண்டையில் ஏற போகிறது இல்லைங்க. ஏன்னா நான் கொஞ்சம் பிரெயின் வாஷ் பண்ணுவேன்னு அவர் நினைக்காரு. நம்ம வந்து பிரெயின் வாஷ் பண்ணுறது இல்லை, உண்மையை சொல்கிறது தான் நம்ம வேலை. அப்போ அவரு நம்ம உண்மையை சொல்கிறதே பிரெயின் வாஷ்ன்னு நினச்சிக்கிட்டு என் மண்டையில் நீர் என்னத்தை சொன்னாலும் ஏறாது, மோடிக்கு தான் போட போகிறேன். அப்போ அவர் செய்த நன்மைகள் அப்படின்னா அவன் பண்ணிருக்க பூரா கேடாவே இருக்கட்டுமே, இந்துன்னு சொல்லலாம்ல, அதான் போட்டுருவோம் அப்படின்னு. அப்போ பக்கத்தில் இருந்த நண்பர் கேட்காரு, நீ அதிமுகக்காரன் எதுக்கியா மோடிக்கு போய் ஓட்டு போடுறீங்க, உங்கள் கட்சி தான் தனியாக நிற்குமையா அப்படிங்க.
இல்லை இல்லை, அது அவங்க வந்து ஒப்பு இருந்ததா இல்லை. அவன் 7 பிரிவாக 7 பிரிவா பிரிததுக்கு காரணமே மோடி தானையா காரணம். அவன் தானையா ஓபிஎஸ்சியும் டிடிவியும் தனியாக பிரித்து கழுவேற்றி வச்சுருக்கான் அப்படின்னு இன்னொரு நண்பர் சொல்லுதார். அவர் பொதுவானவர் தான், அவரும் எந்த கட்சிக்கு போடுவார்னு தெரியல, அவர் பொதுவான கருத்தை தான் சொல்லுதார். இல்லை இல்லை, நமக்கு இப்போ அதில் பிரியப்பட்டு போனேன் அப்படிங்க. அப்போ அதிமுககாரங்களை ஓரளவு பிரெயின் வாஷ் பண்ணுவதற்கு, அதாவது அவங்கள அந்த மைண்ட் செட்டுக்கு மாறிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம பல வீடியோக்களில் சொல்லிட்டோம். மோடி மைண்ட் செட்டில் மாறிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு காரணக்கர்த்தாவா இந்த டிடிவி, இந்த சீரோ பன்னீர்செல்வம்லாம் கேடு, திராவிட கட்சிக்கு கேடா போனவங்க இவங்க 2 பேரும். அதே மாதிரி இப்போ கேடா இருந்தவருக்கு எடப்பாடி பழனிசாமியும் பெருங்கேடு தான். திராவிடம்னா என்னன்னே தெரியல, அது அவங்க பெரியவர்களை தான் கேட்கணும், ஆராய்ச்சி பண்ணணும், ஆராய்ச்சியாளர்களை தான் கேட்கணும்னு சொன்னார். திராவிடம்னா என்னென்னே தெரியாமல் ஆராய்ச்சி பண்ணணும்னா இவன் என்ன திராவிட கட்சியை வச்சு கதையை கொண்டு போவான் அப்படின்னு எல்லாரும் நினைக்கக்கூடிய அளவுக்கு போயிட்டல. அதைத்தான் அவர் இப்படி பேசிட்டாரு. திராவிடம்னா என்னென்னே தெரியாதவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகங்கிற ஒரு கட்சிக்கு பொதுச்செயலாளராக எப்படி இருக்க முடியும்? அவர் எப்படி தகுதி வாய்ந்தவராக இருப்பார்? ஏதோ பணம் இருக்குது, 10 பேருக்கு பணத்தை கொடுத்தாரு, பதவிக்கு வந்தார், மோசம் போயிட்டோம் தமிழ்நாட்டு மக்கள் அப்படின்னு ஆகிப்போச்சுன்னு வைங்களேன். இப்போ இவங்க பார்த்த வேலையில் ஒரு கொள்கை இல்லாத கட்சியாக, ஒரு கோட்பாடு தெரியாத கட்சியாக இருந்ததுனால் அப்படியே அதில் இருக்க தொண்டர்கள் வந்து அந்த இந்துத்துவ வெறிக்குள்ளே பூந்துக்கிடுதாங்க, மண்டையில் வேற மாதிரி ஏறிடுது. அவன் என்ன நன்மை செய்திருக்கான் நீங்கள் பட்டியல் போடுங்க அப்படின்னா அது என்னமோ தெரியல. அவன் ஒன்றுமே செய்யவும் இல்லை, ஆனால் போடணும், இந்த மைண்ட் செட்டில் இருக்காங்க. அதான் நான் நேரடியாக கேட்க என்னன்னா, நீங்கள் அவர்கள் என்ன நன்மை செய்திருக்கிறார்கள், பிஜேபி என்ன நன்மை செய்திருக்கிறார்கள், நீங்கள் அந்த கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும் என்று நினைக்கிறவர்களுக்கு எல்லாம் அப்படி வாக்களிக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற இந்த மணிகண்டனுக்கு, இந்த பேச்சாளர் மணிகண்டனுக்கு அப்போ என்ன நன்மைகள் பிஜேபி செய்திருக்கு சொல்லு. யாபம் அப்படின்னு ஒரு பெரும் ஊழல் மத்திய பிரதேசத்தில் நடந்துச்சா இல்லையா? அதாவது எத்தனை பேர் மாண்டு போனார்கள், தற்கொலை செய்து கொண்டு மாண்டு போனார்கள். பிஜேபி தான் கார்கில் போரில் ராணுவ வீரர்கள் இறந்ததுக்கு சபப்பட்டி வாங்கியதில் ஊழல் பண்ண கட்சி. வாஜ்பாய் ஆட்சி காலத்தில் பெருமையாக சொல்லிக்கிடணும், மார்த்தட்டி சொல்லிக்கலாம், நாங்கள் சவப்பட்டியிலே ஊழல் பண்ணிய கட்சி அப்படின்ட்டு. ஏன் பிஜேபியை சேர்ந்த தமிழ்நாட்டை சேர்ந்த பங்காரு லட்சுமணன் ஊழல் பண்ணினாரு, ஒரு கட்சியோட தலைவராக இருந்துகிட்டே ஊழல் பண்ணாரு. அப்பட்டமாக வெளியுலகுக்கு கொண்டு வரப்பட்டது. என்னென்ன ஊழல்கள்லாம் இருக்குமோ அத்தனை விதத்திலும் விஞ்ஞானபூர்வமாக ஊழல் செய்த கட்சி பிஜேபி. இவர்கள் ஊழல் இப்போ எலக்ட்ரோ பாண்ட் ஊழலில் 7.5 லட்சம் கோடி ரூபாய் ஊழல், 5.5 லட்சம் கோடி ரூபாய் பங்கு சந்தையில் ஊழல், சித்ரா லட்சுமணன் ஊழல், அவங்களெல்லாம் ஒன்றுமே செய்யலை. பிறகு சாலை போடுறதில்லை, துவாரகா சாலை டெல்லியிலேருந்து 1 கிலோமீட்டருக்கு 18 கோடி ரூபான்னு சொல்லிட்டு 256 கோடி ரூபா செலவு பண்ணியிருக்காங்க. அது ஊழல் இல்லையா? எத்தனை பெரிய ஊழல்கள்லாம் பண்ணியிருக்கு இந்த கட்சி. நாட்டில் மாட்டுக்கறி வச்சுருக்கான்னு சொல்லி ஒவ்வொருத்தனையும் அடித்து கொள்ளுது. மாடு அவன் வாங்கிக்கிட்டு போனான்னா அவனை பிடிச்சி அடித்து கொண்டு லாரியை இருக்காங்க. எத்தனை கொடுமைகள், எத்தனை சித்திரவதைகள். தமக்கு ஓட்டு போட மாட்டான், மாற்று மதத்தை சேர்ந்தவன் அவனுடைய வீட்டை இடிக்குது. இதெல்லாம் கொடுமை இல்லையா? மனித குலத்துக்கு விரோதமான செயல் இல்லையா? இந்த மாதிரியான வன்முறைகளை செய்யக்கூடிய கட்சி, சிறுவர்கள் கையில் ஆயுதங்கள் கொடுத்து அவர்களுக்கு பயிற்சி கொடுக்கக்கூடிய கட்சி பிஜேபி. எங்கு பார்த்தாலும் வன்முறையை தூண்டிவிட்டு அதில் குளிர் காயக்கூடிய கட்சி பிஜேபி. எடியூரப்பா பாருங்க, 17 அவருக்கு 81 வயசு, 17 வயது குழந்தையை பாலியல் வன்முணர்வு செய்திருக்காரு, வழக்கு பாஞ்சிருக்கு. இப்போ அவர் பெரிய இடத்தில் இருந்தவர், பெரிய இடத்தில் இருக்கிறவர்னு அவர் மீது போலீஸ் கை வைக்கிறதுக்கு, எதிர்கட்சி ஆண்டாலும் கை வைப்பதற்கு பயப்படுது. அதே மாதிரி மத்திய அமைச்சர்களாக இருந்தவங்க, நகை திருடிகள்லாம் மற்ற ஒன்றிய அமைச்சராக இருந்திருக்காங்க. பெண்ணிடம் நகை திருடியவர்கள்லாம். இவங்கள் நாட்டுக்கு செய்த நன்மை என்ன?
25 லட்சம் கோடி ரூபா பெரிய பெரிய முதலாளிகளுக்கு கடன் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. கல்வி கடன் ₹1 தள்ளுபடி பண்ணியிருக்கானா? எந்த மாணாக்கருக்காவது ₹1 இந்தியாவில் தள்ளுபடி பண்ணியிருக்கானா? இல்லை நெஞ்சில் கை வச்சு சொல்லுவோமே எப்படிங்க? அதே மாதிரி விவசாய கடன் நம்ம தமிழ்நாட்டில் இருந்து போய் கூட எரிக்கறி சாப்பிட்டு பார்த்து போராட்டம் பண்ணாங்க, நிர்வாணமாக ஓடி போராட்டம் பண்ணாங்க. அவர் அப்போ நம்ம பிரதமர் மோடி அவர்கள் என்ன பண்ணார்? பிரியங்கா சோப்ராவோட கால் மேலே கால் போட்டு இருந்து பேசிக்கிட்டு இருந்தார். அவருடைய தொடை அழகு தான், யார் நம்ம பிரதமருடைய தொடை அழகு தான், அது அவர் தொடை, அவர் கால் மேலே கால் போட்டு இருக்காரு, ரைட்டு தான். ஆனால் நம்ம விவசாயிகளை சந்திக்க வர்றதுக்கு அவருக்கு மனசு இல்லைல்ல. விவசாயிகளை சந்திச்சு அவங்க பிரச்சனை என்னன்னு கேட்கணும்ல. விவசாயிகளுடைய வருமானத்தை ஆண்டுக்கு இரட்டிப்பு 2 மடங்கு ஆக்குவேன் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்த இந்த பிரதமர் 2014 அப்போ அவர் முதல்வராக இருந்தவர் குஜராத்தில், எங்க ஆதார விலை சுவாமிநாதன் MS சுவாமிநாதன் கமிட்டி பரிந்துரைப்படி விவசாயிகளுடைய விளைபொருளுக்கு ஆதார விலையை உயர்த்தினாரா? அதற்கு உறுதி தந்தாரா? இப்போ எவ்வளோ விவசாயிகள் போராடிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள தீவிரவாதிகள் அறிவிச்சுக்கிட்டு இருக்காரு. போன முறை போராடிய போது 700 விவசாயிகள் மாண்டு போனார்களே, அந்த விவசாயிகளுக்கு எந்த உதவியாவது பண்ணியிருக்காரா? பண்ணல. அப்போ நீ என்னது? அந்த விவசாயிகள் இந்துக்கள் இல்லையா? போராடக்கூடிய விவசாயிகள் இந்துக்கள் இல்லையா? தினமும் கடன் தொல்லையால் தற்கொலை பண்ணி சாகக்கூடிய விவசாயிகள் இந்துக்கள் இல்லையா? இன்னும் சுருங்கவே கேட்போமே, நீ இப்போ கொடிமரம் இருக்க கோயிலுக்குள்ள நீ கற்ப கிரகத்துக்குள்ள போயிட முடியுமா? நீனும் இந்து தானே, அங்கே மணியாட்டுதவனும் இந்து தானே, கற்ப கிரகத்துக்குள்ள போயிட முடியுமா? போக முடியாது இல்லை. அப்போ நீ இந்துன்னு என்ன சொல்லிக்கிட்டு நான் அவனுக்கு தான் ஓட்டு போடுவேன்னு நொட்டிக்கிட்டு நினைக்க, இல்லை அவனுக்கு தான் போடணும்னு இந்த மணிகண்டம் மாதிரியான கிறுக்கு பயில பேசுறத ஏன் நம்புற? மணிகண்டன் அவர் பேசுனது வேணா பார்த்துக்கிட்டுங்களேன். மட்டும் பிரதமரா இந்தியாவில் கொரோனா வந்த போது இல்லைன்னா கஷ்டமாயிருக்கும். இன்னைக்கு இலங்கை பிச்சை எடுக்கிறான், பங்களாதேஷ் இல்ல, பாகிஸ்தான் சாவுதான். இன்னைக்கு இந்தியா எப்படி கட்டமைப்போட இருக்குன்னா உயிரை கொடுக்குறா சார். கைத்தட்டாதீங்க, விளக்கேத்தின கிண்டல். உங்களுக்கு மட்டும்தான் வெற்றி கொண்டான்னு தீபொறி ஆறுமுகம் இருக்கான்னு நினைக்காதீங்க. பிஜேபிக்கு ஒரு மணிகண்டன் மோடி மட்டும் பிரதமராகி அந்த பேச்சாளர் மணிகண்டன் நாக்கு கடிக்காரு. பேச்சுல எவ்வளவு வேகம், எவ்வளவு கோபம். பிஜேபி கொரோனா காலத்தில் நம்மளை காப்பாற்றியது. ஆனால் சீர நிறுவனத்தில் 95 கோடி ரூபாய் லஞ்சம் வாங்கியிருக்கான். எலக்ட்ரோ பாண்டில் பிஜேபி லஞ்சம் வாங்கியிருக்கு. அவர்கள் 95 கோடி ரூபாய் லஞ்சம் வாங்கியதனால் தமிழ்நாடு அரசு நாங்கள் கொரோனா ஊசி தயாரித்துக் கொள்கிறோம், நீங்கள் செங்கல்பட்டில் இருக்கிற அந்த 950 கோடி ரூபாயில் கட்டி வச்சிருக்கிற ஆய்வகத்தை எங்களுக்கு வாடகைக்கு தாருங்கள் அப்படின்னு கேட்டது. தமிழ்நாடு அரசு கேட்டது. முதல்வரே நேரடியாக அந்த ஆய்வகத்தை, அந்த ஆலையை போய் பார்த்து சுற்றி பார்த்துட்டு வந்து முதல்வரே பிரதமரிடம் நேரடியாக கோரிக்கை விடுத்தார். நாங்கள் உங்களுக்கு பணம் கட்டுதோம், எங்களுக்கு நீங்கள் வாடகைக்கு கொடுங்க, நாங்கள் தயாரிச்சுக்கிட்டோம் கொரோனா தடுப்பூசியை அப்படின்னு கேட்டபோது ஒன்றிய அரசு, இந்த பிரதமர், இந்த இந்து மோடி பிரதமர் மௌனமாக இருந்தார். மக்கள் சாகட்டும்னார். கங்கையில் எவ்வளவு பணங்களை, கொரோனாவில் செத்த பணங்களை அள்ளி அள்ளி வீசினாங்க. எரிக்க கூட நாதி இல்லையே. இந்துன்னு சொல்லுதமே இந்துனுடைய பணத்தை நின்று எரித்தானா? அவன் மகனே நின்று எரித்தானா? இந்து தகப்பன் தான் இறந்து விட்டான் என்பதற்காக இந்து மகன் என்று எரித்தானா? இஸ்லாமியர்கள் சேவை மனப்பான்மையோடு நின்று அவரவர் இறந்தவர்கள் வழிபாடு முறைப்படி எரித்தார்கள், அல்ல புதைத்தார்கள். அவர்கள் நம் தோழர்கள் இல்லையா? அவர்களை இந்த நாட்டை விட்டு விரட்டிவிட வேண்டும். அதற்கு தான் குடியுரிமை திருத்த சட்டம். ஆனால் பாகிஸ்தான் நமக்கு எதிரி. பாகிஸ்தானுக்கு போகும்பா, எதுக்கு எடுத்தாலும் நம்ம எச்ராஜா வகையாராக்கள் ஆன்டி இண்டியன், போ பாகிஸ்தானுக்கு அப்படிம்பா. ஆனால் பாகிஸ்தான் நிறுவனத்திட்ட எலக்ட்ரோ பாண்டில் 95 லட்சம் ரூபா வாங்கியிருக்கு யார்? பிஜேபி பாகிஸ்தான் நிறுவனத்திட்ட. அப்போ யார் ஆன்டி இண்டியன்?
நாட்டை காட்டி கொடுக்கறது யாரு? புல்வாமா தாக்குதலில் 40 இராணுவ வீரர்கள் விட்டிருக்கார்கள். அதுக்கு நீலிக்கண்ணீர் வடித்து 2019 தேர்தலில் வென்று விட்டார் மோடி. ஆனால் அந்த தாக்குதலுக்கு பின்னதான் 95 லட்சம் ரூபா அந்த பாகிஸ்தான் நிறுவனத்திடம் நிதி வாங்கியிருக்கு பிஜேபி. நாட்டுக்கு துரோகம், கேடு, முள்ளமாரித்தனம், முடிச்சரிக்கைத்தனம் பண்ணுறது எந்த கட்சி? இந்துன்னு சொல்லி நம்மகிட்ட வெளியே ஊட்டக்கூடிய இந்த இந்துத்துவா பாலா போன பாரதிய ஜனதா கட்சி தானே. இது கூட மண்டையில் ஏறலையா? இந்த மணிகண்டனுக்கு என்ன வந்தது? என்ன கிறுக்கு பிடிச்சது? நாக்க திருத்து தான். இன்னும் கொரோனா காலத்தில் அவருக்கு இல்லைன்னா தீ பிடிச்சி சுடுகாராயிருக்குமா? மணி ஆட்டுறதுக்கு நீ என்ன பேச? மணி ஆட்டுறது அறிவியல் பூர்வமாடா? மணி அடிக்கிறது அறிவியல் பூர்வமான நோய் தீர்க்கும் மருந்தா? காதவிஞ்சு போடா கிறுக்கு பயலே மணிகண்டன். அப்புறம் விளக்கெல்லாம் அணைச்சிட்டு எழுது மெழுகுத்திரி ஏற்றணும். மெழுகுத்திரி உற்பத்தி தொழிலாவது வளரட்டும்னு நினச்சானு எனக்கு தெரியல. அதெல்லாம் சரியான முறை தானா? மருத்துவமனைகளுக்கு விமானத்தில் இருந்து பூ தூவுறதுலாம் இதெல்லாம் மருத்துவ முன்னேற்றமா? கிறுக்கு பய செய்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு பெரிய இவன் செஞ்சுட்டான், விஞ்ஞான முன்னேற்றத்தை கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்ட்டு. சீர நிறுவனம் அதனுடைய ஃபார்முலாவை வெளிநாட்டில் இருந்து வாங்கிச்சுடா. அவனாடா இந்தியாவில் இருந்தாடா கண்டுபிடிச்சான். கிறுக்கு பயலே மணிகண்டா, லூசு பய. பிஜேபிக்கு வாக்களிக்கணும்னு சொன்னால் அவன் என்னென்ன நன்மைகள் நமக்கு செஞ்சு கிழிச்சிருக்கான். இந்த பால்பட்டு போன இந்த பிசி, ஓபிசி, எம்பிசி, இந்த எஸ்சி, எஸ்டி அப்படிங்கிற இந்துக்களுக்கு அவன் என்ன செஞ்சிருக்கான் அப்படின்னு ஒன்றை சொல்லு. நீதியரசர்களில் யாராவது பிசி, எம்பிசி இருக்கானா? இல்லைப்பா 27% இடஒதுக்கீடுக்கு தான் இணங்கித்தான் போயிருக்கானா? அந்த முற்படுத்தப்பட்ட உயர்ஜாதி வகுப்பினருக்கு 10% இடஒதுக்கீடு ஒதுக்கி கொடுத்துருக்கான். அவன் போராடாமலே அவனுக்கு அந்த இது கிடைக்கி. அப்போ யாரை இந்துவாக நினைத்து பெருமைப்படுகிறது இந்த ஒன்றிய பாஜக அரசு? மணிகண்டன் மாதிரி மண்ட மலிங்கி பயிர்களை என்ன சொல்ல? நீ பிஜேபிக்கு ஓட்டு போடலன்னா நான் சூசைடு பண்ணிடுவேன். பண்ணிக்க, யார் வேணான்னா போங்கப்பா. நீங்கள் முடிஞ்சிட்டெல்லாம் எங்களுக்கு பிரச்சனையே இல்லை. நாடு அமைதியாக சுபிட்சமாக இருக்கும், நல்ல வளங்கொழிக்கும். இந்த மாதிரி ஆட்கள் இருக்க விட. ஆனால் ஒன்று பார்த்துக்க, நீ பிடிக்கணும்னு நினச்சாலும் மருந்தெல்லாம் விலையேற்றம் இந்துக்களுக்காகவோ இல்லை நீ சாவுதங்களுக்காக வேண்டி ஜிஎஸ்டி வரி போடாமல் இல்லை. யார் மோடி ஜிஎஸ்டி வரியெல்லாம் நல்லா தீட்டி வச்சுருக்கான். எல்லா மருந்துக்கும் ஏகப்பட்ட ரேட் தான் பார்த்துக்கும். எல்லா மருந்துக்கும் ஏகப்பட்ட ரேட்டு. அதனால சௌதியமாக கிடைக்குன்னா ஒரே மருந்து, விஷ மருந்து இருக்குன்னா அரளி கொட்டை சும்மா இலவசமாக கிடைக்கும். அள்ளி அரைச்சி நீ பாட்டுக்கு இஷ்டத்துக்கு குடி. ஏன்னா நிறைய கிலோ கணக்கில் அரைச்சி குடிச்சேன்னா தான் உன் உடம்புக்கு மண்டையை போடுவேன். குடிச்சிரு, அரளி கொட்டி அரைச்சி குடிச்சிருந்தே. மணிகண்ட மாதிரியான ஆட்கள் இந்த நாட்டுக்கு தேவையில்லைன்னு. அந்த மாதிரியான கட்சியும் தேவையில்லை, மணிகண்ட மாதிரியான ஆட்களும் தேவையில்லைன்னு. கொஞ்சமாக சிந்திக்கட்டாமா? நமக்கு செய்த நன்மைகள் என்ன, தீமைகள் தான் என்ன அப்படிங்கிறது சிந்திச்சு பார்த்து வாக்களிக்கணும். அதெல்லாம் வாக்கு கேட்கணுங்கிற அந்த சிந்தனை இல்லாதவர்கள் சூசைட் பண்ணிக்கிடுவேன்னா இலவசமாக கிடைக்கும் அரளிக்கூட்டை. அதை நம்ம பரிந்துரைப்பதில் என்ன தவறுங்க? கோவப்படக்கூடாது, யாராக இருந்தாலும் கோவப்படாதுங்க. இது நான் சட்டத்துக்கு விரோதமாகலாம் ஒன்றும் பேசிக்கல. சட்டப்படியாக நீங்கள் பார்த்தாலும் அவருக்கு இதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது இந்த மாதிரியான இது இலவசமாக கிடைக்குங்கிறது தான் நம்ம சொல்லுதமே தவிர நீர் இதை பயன்படுத்திடு, இப்போவே பயன்படுத்தி போயிரு அப்படின்னு சொல்லலை. அது தூண்டலை. நம்ம அப்படி ஒரு இது தூண்டலை. அவனாவது விஷத்தை தூண்டுதான், நம்ம அதை தூண்டலை. தூண்டுதுதான் நினச்சி சட்டவிரோதமான செயல் அப்படிங்கிற குற்ற கூண்டு வளையத்துக்குள்ள நம்மளை நிப்பாட்டக்கூடாது. நம்ம தூண்டலை. இலவசமாக இப்பெல்லாம் கிடைக்கி மற்ற மருந்து பொருட்களுக்கு, பாய்சன் பொருட்களுக்கு ஜிஎஸ்டி ஏற்றி ஏகப்பட்டலை. என்னன்னா விவசாயி பூச்சி மருந்து அடிக்கிறதுக்கெல்லாம் வாங்க முடியலை. ரோஸ் கொஞ்சம் காடு போட்டிருக்கேன், அதுக்கு மருந்து அடிக்கிறதுக்கு மருந்து வாங்க முடியலை. கொய்யா போட்டிருக்கேன், மருந்து அடிக்கிறதுக்கு மருந்து வாங்க முடியலை. அவ்வளவு ரேட்டு ஏற்றம். சரி, இடுபொருள்
உரம் வாங்கணும்னா எல்லாமே ரேட் ஏற்றம். 600 இருந்த டிஏபி இன்னைக்கு என்ன ரேட்டில் இருக்குது? ஏங்க முடியல? அந்த அளவுக்கு ஜிஎஸ்டின்ட்டு விவசாய பொருள்களுக்கு ஜிஎஸ்டி, அரிசிக்கு ஜிஎஸ்டி போட்ட கொடுமையான கொடுங்கோலன் ஆட்சி பிஜேபி ஆட்சி. அதுக்கு போய் ஓட்டு போடலன்னா செத்துருவேன்னு சொல்லுதவனை போன்னு தானே சொல்ல வேண்டியிருக்கு. சொல்லக்கூடாதா? சொல்லலை. நீங்கள் சொல்லக்கூடாதுன்னு சொன்னால் சொல்லலை. எளிமையாக கிடைக்கும் அரளிக்கொட்டை அப்படின்னு நான் சொன்னதே சொல்லக்கூடாதுன்னு சொன்னாலும் நம்ம சொல்லலை.